ஹலோ guys, வெல்கம் பேக் டு மினிஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி வந்து என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஜுவல்லரிஸ்லாம் மேக்கிங் பண்றேன். அதே மாதிரி ரெசின் ஆர்ட் ஒர்க்ஸும் வந்து மேக் பண்றேன். அண்ட் அதை வந்து நம்ம வந்து செல்லிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்லைன்ல. நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து திருப்பதி கொடை வந்து நடக்குது. அது யூஸ்வலா எங்க வீடு சைட்காக தான் போகும். ஸோ வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்து ஸ்டால் போடுவோம். ஸோ இன்னைக்கே வந்து நம்ம செஞ்ச திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டால் போட போறோம். ஸோ அந்த டே எப்படி போகுதுங்கிறது தான் நான் ஒர்க் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வந்து நாங்கள் லாஸ்ட் நைட்டே போய் ஸ்டால்க்கு வந்து இடம் பிடிச்சிட்டு வந்தோம். 2 இடத்துல பிடிச்சிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வேற ஆளுங்க வந்து அவங்களோட ஸ்டாலை வந்து நாங்க பிடிச்ச இடத்துல வந்து போட்டுட்டாங்க. ஸோ நாங்க இப்ப வேற இடத்துல வந்து தேட வந்து அம்மாவும் அப்பாவும் போயிருக்காங்க. ஸோ அங்க இடம் கேட்டப்போ ஒரே சண்டையாயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வேற இடம் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சொன்னதும் நானும் போனேன். டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 4:30 ஆகுது. ஸோ நைட்டு தான் வந்து அந்த சாமி வந்து வரும். பட் வந்து எனக்கு ஃபுல் டேவுமே ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஈவினிங்ல தான் மோஸ்டா இருக்கும். ஸோ வந்து 4:30 ஆகுது. ஸோ நாங்க போனப்போ 2 இடத்துலயுமே ஆள் பிடிச்சிருந்தாங்க. நாங்க போன வருஷம் ஸ்டால் போட்டிருந்த இடத்துல போய் கேட்டாலுமே இடம் கிடைக்கல. ஸோ வேற இடம் தேடிட்டு இருக்கோம். ஸோ அது கிடைச்சதுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைம் வந்து இப்போ 5:15 ஆகுது. இப்பதான் போன் வந்துச்சு, அவங்க வந்து இடம் வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வந்து கிளம்பி போலாம். நான் வந்து உங்களுக்கு போற வழியில இருக்க ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து காட்டுறேன். நான் வந்து ஈவினிங் போகிறப்பவே வந்து பாதி அளவுக்கு கடைங்க வந்து போட்டு இருந்துச்சு. பட் வந்து என்ன நடந்துச்சுன்னா, என்னோட ஸ்டால் போடுறதுனால என்னால் எந்த ஸ்டாலுமே போய் விசிட்டை பண்ண முடியல, எதுவுமே வாங்கவுமே முடியல. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வேகமாக நடந்துகிட்டே இருந்தேன். இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது நான் எவ்வளோ கேவலமாக வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நான் நைட்டும் வீடியோ எடுத்தேன், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கடைங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்க இடத்துக்கு போயாச்சு. அங்கே போனதும் நான் என்னென்ன பிரச்சனை ஆச்சுன்னு வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வீடியோஸில் சொல்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு 6 மணிக்கு மேலே பஸ் எல்லாம் இந்த சைடு போகாது. பட் வந்து இன்னைக்கு வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 வரைக்குமே வந்து பஸ் எல்லாம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. அதுவும் சில பஸ்ஸஸ் தான் விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து பஸ் எல்லாமே வந்து ஈவினிங்க்கு மேலே பிளாக் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு. நிறைய கடைங்க இருந்துச்சு, நான் அதெல்லாமே பார்த்துட்டு வந்தேன். க்ரன்ச்சீஸ், இந்த இயரிங்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறதுலையே இங்கே தான் வந்து நம்ம கடை கிட்ட வந்துட்டோம். என்னோட கடை வந்து இன்னொரு சைடில் இருக்குது. க்ராஸ் பண்ணி நான் வந்து போகணும். இதான் வந்து நம்ம ஷாப்புக்கு பிடிச்சிருக்க இடம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்ச இடத்துல தான் வந்து வெளியே வந்து அங்கே ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பிடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து சண்டை போட்டாங்க இங்கே வந்து ஷாப் போட விடாமல். ஸோ வந்து எங்கள் அம்மா எல்லா பொருளையும் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. நான் தான் போய் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் செஞ்ச ஜுவல்லரிஸு, பிரேஸ்லெட்ஸு, ரெசின் ஆர்ட் ஒர்க்கு, கீ செயின் அது எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் போட்ட இடத்துல தான் வந்து அந்த எல்லோ கலர் பேக்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு 7 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து
ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்க ஒரு 6-7 கடைலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த மாதிரி ஃபேமிலியாக வந்து மொத்தமாக இடம் பிடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பிடிச்ச இடத்த போய் கேட்டாலுமே சண்டை எல்லாம் போட்டு ஆக மொத்தத்தில் இடமே கொடுக்கல. ஸோ இது வந்து நைட்டு ஒரு 8 மணி போல் சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட பொருள் எல்லாத்தையும் வந்து கவர் வச்சு மூட ட்ரை பண்ணேன். அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து ஷீட்டை வந்து அடியில் 2ஆக மடிச்சு போடுறதுனால என்னால் அந்த வந்து க்ளோஸ் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் பொருள் எல்லாமே வந்து நனைஞ்சு போச்சு. தண்ணி வந்து அதிகமாக பெய்ய பொருள் மூடி வச்சுருந்தோம், அதுக்குள்ளேயுமே வந்து தண்ணியெலாம் போயிட்டது. அதனால் நாங்கள் வந்து அதை எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ திரும்பியும் போடு, டைம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது எடுக்கிறப்ப வந்து 12:30 மணிக்கு மேலே, அப்போவுமே க்ரௌட் இருந்துச்சு. ஸோ மழை வந்து ஓரளவுக்கு விட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷீட் மேலே போட்டிருந்ததை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ரோட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அம்ப்ளாஸுமே வச்சுருந்ததுனால அது கொஞ்சம் விற்றுச்சு. இது இப்போ தான் வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி வரேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியானதுனால நான் வச்சுருக்க பொருளுக்கெல்லாம் எனக்கு மட்டும் தான் ரேட்டு தெரியும். ஸோ அதனால் என்னால் எங்கேயுமே எழுந்திரிச்சு போகவும் முடியல. இயர்ரிங்ஸு, டாய்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு இடத்துல கடை போட்டிருந்தோம். அங்கேயும் வந்து பிரச்சனை தான் ஆச்சு. பட் இப்போ இந்த வாட்டி போய் கேட்டப்போ, உங்களுக்கு போன வாட்டியே நாங்கள் போட்டோம் தான் இடம் கொடுத்தோம், இந்த வாட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. நாங்கள் 2 இடத்துல இடம் பிடிச்சுமே எங்களால் கடைசியில் இடம் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் போடுறதுனால அந்த கார் பார்க்கிங்கெல்லாம் கொண்டு வரப்போ அந்த ஒரு வாட்டியும் அந்த கடையை எடுத்துட்டு திரும்பி போட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப உடம்பெல்லாம் வந்து வலி ஆகிருச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து 4 இயரிங்ஸ் 100, 3 இயரிங்ஸ் 100 அப்படி இருந்துச்சு. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் 20 rupees. அப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் வந்து நான் போன வாட்டி ஸ்டால் போட்டிருந்தேன். பேங்கிள்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. சாமி வர வரைக்குமே நிறைய கூட்டம் இருந்துச்சு. பட் வந்து 1 மணி ஆகியுமே வந்து அந்த ஊர்வலம் வரவே இல்லை. ஒரு மணிக்கு மேலே போலீஸ் வந்து கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண சொன்னதுனால நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இன்னொரு நல்ல விலாகில் உங்களை சந்திப்போம்.